நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் போட்டு வீடியோ போடவே ரொம்ப கூச்சப்படுவேன். என் வாய்ஸ் நல்லாவே இல்லை, கிச் கிச்சுன்னு இருக்குது, இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். பட் எங்கள் அக்கா தான் உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, அதெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும், ஒன் டைமில் உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாள். பட் அதே மாதிரி யார் பேசினாலும் சிஸ்டர் உங்கள் பேச்சு உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போல்லாம் எங்கள் அக்கா நினப்பு தான் வரும். எங்கள் அக்கா மட்டும் அப்போதைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நான் வாய்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கவே மாட்டேன். ஸ்டார்டிங்லேருந்து இதுவரை எங்கள் அக்கா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், இது மாதிரி பண்ணு அது மாதிரி பண்ணு அப்படின்னு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அக்காவும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்ச நாள் மட்டும் வீடியோ அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கா. ஒரு சிஸ்டர் போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் தங்கச்சி 1 lakh சப்ஸ்கிரைபர் வரும், உங்களுக்கு பொறாமையாக இருக்கா, அதனால் வீடியோ போடாமல் இருக்கீங்களான்னு. இவனே முத்து மாதிரி நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உங்களை மாதிரியே இல்லை அக்கா மார்களுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. இது நல்லா இல்லை, நல்லதுக்கும் இல்லை. நமக்கு ஒரு நாளைக்கு 100 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா 1-2 தான் இது மாதிரி யாராவது நெகட்டிவாக நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி அனுப்புவாங்க. பட் முக்கால்வாசி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதை நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறேன். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் கௌசல்யா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. பை பாய்.